ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா அண்ட் சரவணன் இவங்களுடைய கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒரு பக்கம், சண்முகம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிளானை முறியடிச்சு நம்ம ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம், ரம்யா ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமா, அதாவது நம்ம அண்ணத்துடைய அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க குடிச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நீ என்ன நடத்துறது, நான் நடத்தி காமிக்கிறேன், அதை உன்னால் முடிஞ்சால் நிறுத்தி காமி அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. ஏன்னா குடிகார பையனுக்கு குடிகாரன் தான் துணை போக்குவான், அவங்க தான் உதவி செய்வாங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், முடிஞ்சால் நடத்தி காமிடா குடிகார பையலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுடைய கேள்விக்கும் அதாவது சாமிதுரையுடைய கேள்விக்கும் சரியான பதிலடியை தான் நம்ம சண்முக வாத்தியார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய பிளான் என்ன அப்படின்னா, கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்முக வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட, அதாவது எங்களுடைய கல்யாணத்துக்கு அவங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துணையாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம செண்பகவல்லியுடைய கோவம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. என்னமோ குழைச்சி சமாளித்து கஷ்டப்பட்டு கொடுத்த சொத்தை எழுதி வாங்கிட்டான் அந்த சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாரும் ஊருக்குள்ளே ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு வாத்தியாருடைய பழக்கமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறையவே பேசிடுறாங்க. ஆனால் நம்ம சண்முக வாத்தியார் சொன்னாங்க பார்த்திங்களா, ஒரே ஒரு வார்த்தை, உழைச்சி சமாளித்து கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த சொத்தை வாங்கியிருந்தீங்கன்னா நான் நீ சொல்கிறத நம்புகிறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றி தானே வாங்கினீங்க, என்னுடைய சொத்தை தானே நான் திருப்பி வாங்கினேன், எவன் என்னை பார்த்து சிரிக்கிறவன், எவன் என்னை பார்த்து அசிங்கமாக பேசுகிறவன் அப்படின்ற மாதிரி நம்ம சண்முகத்துடைய கேள்விக்கு பதிலே கிடைக்கல நம்ம செண்பகாலிக்கிட்ட. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான் என்ன. கண்டிப்பாக நம்ம ரம்யா அண்ட் சரவணன் அவங்களுடைய கல்யாணம் நிச்சயமாக நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க, அதாவது நம்ம ரம்யா அண்ட் சரவணன் அவங்களுடைய கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அண்ணத்துக்கு நேர போகுது வீட்டுக்குள்ளேயே. அப்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து நம்ம அண்ணன் அண்ட் கார்த்திக் ரெண்டு பேரும் எப்படி இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் எதிர்த்து சந்தோஷமாக சிறப்பாக வாழ போகிறாங்க அப்படின்றதாங்க இதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.